Hello everyone, welcome to Crickstat Guruji Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs இங்கிலாந்து third test match preview. Match July 10th 2025 Lords Cricket Ground லண்டன்ல நடைபெறுகிறது. Pitch report பொறுத்த வரைக்கும் green top with live grass தான் வந்துட்டு ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியுது. with seam and bounce can be expected early. பேட்டிங் வந்துட்டு டே 3லேருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ த லார்ட்ஸ் ஸ்லோப் வில் மேக் ஃபாஸ்ட் bowling tricky and exciting. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்லோப் இருக்கும். ஸோ அது வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம். அடுத்து வெதர் ஃபோர்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் would be like sunny and dry conditions to be expected. ஸோ ஐடியலி uninterrupted cricket, மழை வராமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்தியாவோட பிளேயிங் 11. ஸோ நம்ம இந்தியா ஆல்ரெடி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அபாரமான வெற்றி. அதன் பிறகு இப்போ 3வது டெஸ்ட்டில் களமிறங்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்சாக இருக்கும். இப்போ சீரீஸ் ஸ்டாண்டிங் படி பார்த்திங்கன்னா 1-all, இங்கிலாந்து ஒரு வின்னு, இந்தியா ஒரு வின்னு. ஸோ இல்லை யார் வந்துட்டு டாப் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இட் would be a good contest. ஸோ இந்தியா பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நியூஸ் இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு ப்ளே வித் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் டு ஓப்பன். ஸோ ராகுல், பண்ட், ஜடேஜா, பும்ரா, சிராஜ், then rest of the bowlers. Maybe முகமது சிராஜ் கண்டிப்பாக விளையாடுவார். பும்ரா would be returning to the squad. குல்தீப் யாதவை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறி. லெட்ஸ் see. ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நம்பலாம். அதன் பிறகு கருண் நாயர் 1 down, சுப்மன் கில் ஆப்வியஸ்லி த கேப்டன், தென் ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். இங்கே ஷர்துல் தாக்கூர், நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக வாய்ப்பு கொடுக்கலாம், பார்ப்போம். அடுத்து ஆகாஷ்தீப் 10 wicket ஹோல்டர், மிக அற்புதமான பந்து வீச்சு. அவர் கண்டிப்பாக இருக்கணும் இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும். அடுத்ததாக முகமது சிராஜ், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இன்க்ளூஷன் அலாங் வித் ஆகாஷ்தீப்போட ஃபார்ம், முகமது சிராஜோட அக்ரெஷன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் 11. இங்கே எப்படி வந்து நம்ம இந்தியா டீமில் ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு இன்க்ளூஷன் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் எதிர்பார்க்கலாமோ, அதே போல் இங்கிலாண்டோட ப்ராபபிள் 11ல் நாம் பார்க்க போகிறது ஜோஃப்ரா ஆர்ச்சர் மைட் கம் பேக் டு தி பிளேயிங் 11. அது நடந்தால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக அவரோட பேஸ், பவுன்சர்ஸ் எதிர்கொள்கிறதுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் தயாராக இருக்கணும். அவரோட எக்ஸ்பிரஸ் பேஸ், அவரோட அக்ரெஷன்லாம் பார்க்கவே பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இங்கிலாண்டோட ப்ராபபிள் 11 இப்படி தாங்க இருக்கும். ஜாக் க்ராலி, பென் டெக்கெட் வில் ஓப்பன். 1 down, Ollie Pope, then Joe Root, Harry Brook,
and all-rounder Ben Stokes, obviously the captain of the England side, and then Jamie Smith, double centurion, followed by Chris Wokes. Gus Atkinson வந்துட்டு இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து சான்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஷோயப் பஷீர் தி ஒன்லி லோன் ஸ்பின்னர் இன் தி இங்கிலாந்து டீம். ரொம்ப நல்லா பவுலிங் போடுறாரு. ஸோ தே வுட் கீப் ஹிம் கோயிங். ஸோ இட் லுக்ஸ் லைக் அ குட் டீம் டு பி செலக்டட் ஃபார் தேர்ட் டெஸ்ட் வெர்சஸ் இந்தியா. அடுத்ததாங்க கீ பிளேயர் பேட்டில்ஸ். கில் வெர்சஸ் ஆர்ச்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ச்சர் பவுலிங் போடும்போது எதிர்கொள்ள பேட்ஸ்மேன் தயாராக இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆர்ச்சர் வந்து ஸ்மித்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பவுன்சர் போட்டு ஹெல்மெட்டை கழுண்டு அதில் ரத்தம் கொட்டி அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மேட்ச் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அது அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு அது ஞாபகம் வரும். அதுபோல் ஒரு ஆக்ரோஷமான பந்து வீச்சு தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து ரிட்டர்ன் ஆறாரு இங்கிலாந்து டீமில். அவரோட ஃபார்ம், பேஸ், பர்ஃபார்மன்ஸ், ப்ரிசிஷன், அக்ரெஷன் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ கில் வெர்சஸ் ஆர்ச்சர், ஸ்டே டியூன்ட். அதன் பிறகு பும்ரா வெர்சஸ் க்ராலி அண்ட் டக்கெட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் பென் டக்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத காரணத்தினால நான் பர்சனலாக ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னென்னா, எப்படி வந்துட்டு எஸ்பெஷலி டக்கெட் அண்ட் ஜாக் க்ராலியை வந்துட்டு கண்டெயின் பண்ண முடியும் இந்தியன் பவுலர்ஸால். எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு இல்லாத நேரத்தில், அதாவது செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அவர் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி வந்துட்டு இந்தியாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது, வருத்தமும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தகுடுபடி ஆக்கிட்டார் ஆகாஷ்தீப் மற்றும் சிராஜ் அண்ட் கம்பெனி. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் bowling. ஸோ அகெயின் இவங்க பும்ரா வெர்சஸ் டக்கெட் ஆர் க்ராலி ஓட கான்டெஸ்ட் இயர்லி நியூ பால் ஸ்பெல் would be pretty crucial. Wait and see. அடுத்து ஜடேஜா வெர்சஸ் ரூட் ஆர் ப்ரூக், ஸ்பின் பேட்டில் இன் மிடில் ஓவர்ஸ். அது நம்ம வந்துட்டு we can expect. ரூட் வந்து இது வரைக்கும் 2 டெஸ்ட் மேட்ச்சில் பெருசாக ஒன்றும் ஜொலிக்கலை, அதிகமாக ரன்ஸ் அடிக்கலை. ஆனால் ப்ரூக் வந்துட்டு அட்டகாசமாக விளையாடிருக்காரு. ஸோ ரூட் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கன்சிஸ்டன்சி, பர்ஃபார்மன்ஸோட இது வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து இந்த 2 மேட்ச்சில் ஜொலிக்காததே பெரிய விஷயம், அரிதானது. இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. அதே மாதிரி ப்ரூக் எந்த நேரத்துலையும் எந்த விதமான சுச்சுவேஷனில் இருந்தும் வந்து தகுடுபடியாக்கி ஒரு பெரிய இன்னிங்ஸ், தடாலடியான இன்னிங்ஸ் ஆடி இங்கிலாந்து டீமை வந்துட்டு வெளியே, அதாவது ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஜடேஜா அகெயின்ஸ்டாக வந்துட்டு எப்படி விளையாட போகிறாரு, ஹூ இஸ் கோயிங் டு பி டாப் ஆஃப் போத் ஆஃப் தெம் அப்படிங்கிறது நம்ம வெயிட் அண்ட் சி. அடுத்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். 2 டீமில் இருந்தும் எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜொலிப்பாங்க இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில்? ஆப்வியஸ்லி ஃப்ரம் இந்தியா இட் வுட் பி சுப்மன் கில். என்ன கிளாஸ், என்ன பர்ஃபார்மன்ஸுங்க சுப்மன் கில். நிஜமாகவே அவர் ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுற அப்போது அவருக்கு இருக்கிற கான்சன்ட்ரேஷனும் நம்ம பார்க்கும்போது, ஒரு 200 அடித்து அவர் நின்று பாலை ஃபேஸ் பண்ணுற அந்த முறை
பார்த்தோன்னா என்னமோ திரும்பவும் ஃபஸ்ட்டு பால் இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க நம்ம பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன், பெர்சீவரன்ஸ், அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ ஒரு என்டியூரன்ஸ் இருக்குங்க அவர்கிட்ட. அது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமானதில்லை, ஆனால் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு பெரிய ஸ்டேஜில் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரொம்ப வந்துட்டு கான்சன்ட்ரேஷன், ஸ்டாமினா, என்டியூரன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அது பர்ஃபெக்டாக சுப்மன் கில் கிட்ட இருக்குது. அது ரொம்பவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ பும்ராவை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க? ஸோ ஒரு டெஸ்ட் மேட்ச் பிரேக், நல்ல லாங் பிரேக் எடுத்துகிட்டு ஃபிட்டாக ரேரின் டு கோ அப்படிங்கிற மாதிரி வரப்போகிறாரு. லெட்ஸ் சி. அப்புறம் ரிஷப் பண்ட்டோட மேஜிக், அவரோட பர்ஃபார்மன்ஸ் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு ரொம்ப க்ரூஷியல். ஸோ லெட்ஸ் ஹோப் பண்ட் கிவ்ஸ் அஸ் மோர் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் யூஷுவல் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில். பிறகு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ஜோஃப்ரா ஆர்ச்சரோட இன்க்ளூஷன் வில் டெஃபினெட்லி பூஸ்ட் த டீம் மொரால். அப்புறம் இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் தே ஷுட் வாட்ச் அவுட் ஃபார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஹெல்மெட் போடாமல் ஆப்வியஸாக விளையாட முடியாது. ஹெல்மெட் போட்டே வந்துட்டு ஆப்வியஸாக விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். லெட்ஸ் சி. நம்மளோட இந்தியன் அப்புறம் ஜோ ரூட் அவரோட உண்மையான ரூட்டுக்கு திரும்ப வராரா, ஃபார்முக்கு வருவாரா அப்படின்னு பார்ப்போம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில். அப்புறம் கஸ் அட்கின்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் அ ஹெவி பால் பவுலர். ஸ்ட்ராங் பில்ட், நல்ல ஒரு ஹார்ட் டெக் போட்டு பாலை ஏற்றுற ஒரு பவுன்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு பவுலர். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். லெட்ஸ் சி எப்படி பார்க்கலாம். ஸோ இதுதாங்க பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் போத் த சைட்ஸ், இந்தியா அண்ட் இங்கிலாந்து ஃபார் யூ. அடுத்ததாக மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ டாஸ் வுட் பி த கீ. ஸோ எந்த டீம் வந்துட்டு டாஸில் வின் பண்ணுறாங்களோ தே மைட் கோ அண்ட் ஆப்ட் ஃபார் பவுலிங் ஃபர்ஸ்ட். ஸோ டு எக்ஸ்ப்ளாய்ட் த கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 days வந்து இட் வுட் பி லைக் ஸ்வீமிங் அண்ட் ஸ்விங் இருக்கும். வெதர் கண்டிஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ரீன் டாப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால போத் த டீம்ஸ் மே சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த இயர்லி அட்வான்டேஜை வந்துட்டு 2 டீமும் வந்து யூஸ் பண்ண கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ 2 டீமும் வந்துட்டு பவுலிங் எடுத்தால் ஆச்சரியம் இல்லை. ஆனால் பேட்டிங் எடுப்பாங்களா? மேபி எனக்கு தெரிஞ்சு 2 டீமில் எந்த டீம் பேட்டிங் எடுக்க சான்ஸ் இல்லை. லெட்ஸ் சி. பவுலிங் தான் எடுப்பாங்க. ஸோ பவுலிங் எடுக்கிற ஆப்ஷன் தான் நல்லதும் கூட. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஓகே. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ யார் இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பெட்டர், இந்த ஹூஸ் ஹேவிங் த அப்பர் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்குங்க. எதனால் அப்படின்னா நம்ம இந்த சீரீஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா 2 டீமும் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பவுலிங்கில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து தேர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் லுக்கிங் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான் உண்மை கூட. இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது, ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிடையாது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் தான் நம்மளதும். அஸ்வின் கிடையாது, ஆப்வியஸ்லி முகமது ஷமி கிடையாது முக்கியமாக. ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவும் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம சடன்லி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கோம். இப்போது அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். எப்படி அப்படின்னா ஆல்ரெடி இந்தியாவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்
அதுக்கு மெருகூட்டுற மாதிரி இப்போ பவுலிங்கும் அட்டகாசமாக பண்ணுறாங்க. அதனால தான் எதனால் ஆகாஷ்தீப்போட பர்ஃபார்மன்ஸ், முகமது சிராஜோட அக்ரெஷன் அண்ட் தென் கம்பைன்ட் வித் அதர் பவுலர்ஸ் ஓட எஃபர்ட்ஸ் இதை நமக்கு பிரதிபலிக்குது. அதனால் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. இதே இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் இந்த நேம் தாங்க. இந்த நேம் தான் 2 டீமும் வந்துட்டு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கிலாந்து இஸ் ஃபுல்லி பேங்கிங் ஆன் ஆர்ச்சர்ஸ் ரிட்டர்ன். இந்தியா சும்மா இல்லைங்க, கண்டிப்பாக அவங்க வந்துட்டு யோசிப்பாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்க்ளூட் ஆவாரா, ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களோட வியூகம், அவங்களோட பிளானிங் எல்லாத்துலேயும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ இட் வுட் பி pretty interesting. Let's see. ஓகே, மேட்ச் வின் ப்ரெடிக்ஷன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் இதை பார்த்துருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டீங்க. ஆப்வியஸ்லி நானே கூட நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் 3rd டெஸ்ட் மேட்ச்சில் வின் ப்ரெடிக்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா, இந்தியா 55%, இங்கிலாந்து 35%. பாருங்கள், ட்ரா 10%. ஸோ எல்லாமே ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் எல்லாரோட வியூகமும் சிந்தனையும் புரட்டி போட்டுருச்சு. இப்போ இங்கிலாண்டே வந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே பேசுது, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் அவங்க வந்து தளர விடாமல் இந்த மொமெண்டமை வந்துட்டு கீப்பப் பண்ணி 3rd டெஸ்ட் மேட்சை மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச், 4வது 5வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், மொமெண்டம் இருக்கும். சைக்கலாஜிக்கலாக அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு தான் போகும். ஒரு இங்கிலாண்டில் டெஸ்ட் மேட்ச் சீரீஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதை செய்வாங்களா, ஜெயிப்பாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததா, ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கிரிக்கெட் இன்சைட்ஸ். தேங்க்யூ.